காடுகளிலே உள்ள இலைகளையெல்லாம் உடைத்து ஒரு பஞ்சனையாக அமைத்து விட்டாங்களா? ஆமா சாமி. சரி இருக்கட்டும், நான் படுத்து உறங்குறேன். சரி, எனக்கு காவலாக வதனமாக்குங்கிறேன். இருக்கிற கவலைப்படாது. ஆமா. கனகத்திலே வந்து மின்ன மிருகஜாதிகளா வேட்டையாடி மரத்திலே உள்ள இலைகளெல்லாம் உடைத்து பஞ்சனையாக அமைத்து பஞ்சனையிலே உணர்ந்து உறங்கும் பொழுது எங்கே வந்து நாக சர்ப்பமானது என்னுடைய காலை தீண்டியது. நண்பா, என் தலையை சுழட்டுதடா, எனக்கு மயக்கம் வருவது போல் இருக்கிறதா. நான் என்ன செய்வேன்? நான் ஏது செய்வேன்? ஆளாகணுமா? நான் என்னடா செய்வேன்? கவலா ஐயோ, இந்த பாலு நாட்டு நண்பட ஆள வேண்டி மன்னாத்து போடாதே
தந்தையாகப்பட்டவன் திருமணம் செய்து உலகத்தையே ஆழ்வாய் என்று எண்ணி என்னிடம் சொன்னாரு. நான் திருமணம் செய்ய மாட்டேன், நாட்டை தான் ஆளுவேன் என்று நான் சொல்ல, அதே போலவே நாட்டை ஆளக்கூடிய அழகை காணலாம் என்று தந்தை ஆசை கொண்டாரு. மனதிலே கொண்ட ஆசை எல்லாம் இன்று மண்ணினால் கட்டிய கோட்டையானது எப்படி இடியுமோ, என் தந்தையின் மன ஆசையெல்லாம் மண் கோட்டை போல் இடியலாம். என் தலையை சுழட்டுதடா, என் கண்கள் சோறுதடா, எனக்கு மயக்க வருதடா நண்பா. பச்சை தண்ணி தாகம் என் பண்ணுணர்ந்து போகிறது, நல்ல தண்ணி தாகமானது என் நாவுணர்ந்து போகுதுடா காவடா. நீ மனந்தண்ணீரே, மனத்துல எங்கங்க தண்ணி இருக்குது? எங்கும் தண்ணீர் இல்லையா? இல்லைங்க நண்பா. ஐயோடா மாட்டு நல்லடா மனிதா, நண்பர்கள்
என் உயிர் போடா கடகதனிலே வேட்டையாடும் பொழுது படுத்து உறங்குகின்றது. நாகசர்ப்பமானது என்னை தீண்டியது. நாகசர்ப்பமானது தீண்டிய உடனே என் கண்கள் சோர்கிறது, எனக்கு மயக்க வருகிறது, என் தலையெல்லாம் சுழட்டடா காவலா. ஒருவேளை நான் மாண்டு வடிந்து விட்டேன். ஆனால் மண்ணுலகிலே என் உயிரானது பிரிந்து விட்டார். என் தந்தையிடம் போய் அந்த செய்தியை சொல்கிறாயா காவலா? வருவதி வந்தால் வழியில் தங்காது படுவதி மட்டும்தான் ஆக வேண்டும் என்பா. கரி என்ற கரியை துளைக்கலாம், காவேரியின் நதியிலே நீந்தலாம். இது என்று வந்து விட்டால் அந்த விதியை துளைக்க வேந்தனாலும் முடியாது என்பா. முடியாது சாமி. நண்பா, என் விதியானது முடிய போகிறது என்று என் மனதிலே யோசித்து விட்டேன். நாகசர்ப்பமானது தீண்டியதனால் நாகசர்ப்பத்தின் விஷமானது தலைக்கு ஏறுகிறது. என்னுடைய மூச்சை விட முடியல. இந்த செய்தி எப்படியாவது என்னுடைய தந்தையிடம் போய் சென்று விடப்பா. இந்த இடத்திலேயே ஓரமாக படுக்கவை. என் தந்தையை அழைத்து வாப்பா, சீக்கிரமாக அழைத்து வா. வேட்டையாடு வந்த இடத்துல மகாராஜா இப்படி சர்ப்பம் தீனி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. இந்த செய்தி உடனே மகாராஜா கிட்ட சொல்லணும். அரண்மனை காணகத்திற்கு மக்களுடைய குறையை தீர்ப்பதற்காக இளவரசரோடு சென்றாயே, என் மகள் இங்கே. அது எப்படி சாமி சொல்லட்டும்? என்ன கண்ணி மகாராஜா சொல்லடா. இடியேட்டல் ஆகும் போல் என் மனம் பதறுகிறது. வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது வேட்டையாடி விட்டு களைத்து போய் விட்டு என்று சரி காணலுக்கு ஏற்ற கருப்பு கூடாரமும் வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை கூடாரம் அணிந்து நித்தையாகி கொண்டிருக்கும் பொழுது சர்வமானது தீண்டி மன்னவர் மாடு மடிந்து விட்டார். என் மகன் சர்ப்பம் தீண்டி மாண்டு விட்டாரா? ஐயோ, மகனை தேடி தேடி
நாட்டை ஆழ்வாய் எனக்கு கொள்ளை வைத்து குடம் உடைத்து காரியம் செய்வேன் என்று நினைக்கிறேன். ஆமாம் கடவுளே, நான் எல்லாம் செய்வேன். கண்ணுக்கு கண்ணாக ஒரு மகனை வைத்திருந்தனே, இந்த ஒரு மகனும் என்னை கரியை துடைக்கலாம், இது துடைக்க முடியாது என்று சொல்வார்களே. என் விதி இக்கதிக்கு ஆளாகிவிட்டதே இறைவா. மகாராஜா, என் மகனுக்கு இளவரச பட்டம் தரித்து ஒரு நாட்களே ஆகியிருக்கிறது. அதனால சர்ப்பம் தீண்டி இறந்து விட்டான் என் மகன். என் அரண்மனையிலே 1000 அந்தணர்கள் ஜோசியக்காரர் இருக்காங்க. அவர்களை அழைத்து வந்து என் மகன் உயிர் விட்டு நேரத்தை கழித்து பார்ப்போமடா. ஆகட்டும் சாமி.
ஹலோ யாரு? ஐயரா ஆமா. ஏங்க காரியம் என்ன ஆகி போச்சு? ஓய் நம்ம தான் கூடுதல் சாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். சாங்கியத்துக்கா ஆமா. அங்க ஏமாத்தி தின்னது போதுங்க வா. என்னத்துக்கு? ஆமா சாமி, இங்க ஒரு ஆளு சர்பந்தி இறந்துட்டாரு. சீக்கிரமா பாக்கணும். சரி. உடனே வாங்க பாக்கலாம். அப்படியே போன் பண்ணி வச்சிட்டு வரேன். ஆ ஐயா வந்தாரே, குருக்கள் ஐயா வந்தாரே. ராமத்தை போட்டு போட்டு எத்தனை பேரு ராம. இந்த பிராமணர் எல்லாம் எருவுல தான் பிடிச்சா ஐர்வாள்லாங்கல்ல. ஓ அருவாள் ஐர்வாள் ஐர்வாள். ஐர்வாள் என்ன கூப்பிடுகிற? சாமி ஓய் மகாராஜா பாக்கணுமா? மகாராஜாவையா? எங்க இருக்கிறாரு? ராஜா 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 மகாராஜா ஐயரே என்ன கூப்பிட்டுருக்கீங்க? ஆமா அப்பா எனக்கு ஒரே ஒரு மகன். ஆமா தெரியுங்க. அதனால காலங்காலமா நாங்க தாங்க உங்க ஜாலியத்தையும் பாத்துட்டு இருக்கிறோம். ஆமா 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 ஒரே ஒரு பிள்ளை. ஆமா பார்த்துதான் இப்படி இருக்குது. இதை கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாப்பா, கல்யாண ஏற்பாடு செய்தேன். ஆ, ஆ, ஆ. என் மகன் எனக்கு கல்யாணத்தின் மேல் ஆசை இல்லை. சரிங்க. எனக்கு இப்ப இளவரச பட்டம் மட்டும் கொடுப்பான்னு கேட்டான். சரி அரசே. இளவரசம் பட்டம் தரித்து ஆ, ஆ. மக்களுடைய குறையை தீர்ப்பதற்காக ஆ. அரண்யமான கானகம் சென்ற இடத்தில் சரிங்க. என் மகன் சர்ப்பம் தீண்டி இறந்து விட்டான். அப்பா சொத்து போயிட்டாருங்களா? ஐயோ ஐயோ செத்து போயிட்டாரா? நாட்டினுடைய இளவரசர் செத்து போயிட்டாரா? உண்மைதான். சாமி ஓய், என்னது இது? குட்டி. பொட்டி. ஆமா அதுல புல்லா நிறைய வச்சுக்கிற புல்லாட்டா. இதுதான் பாரு ஐயர் வச்சிருக்கிறது இது ஒண்ணுதான். இதை வச்சே எத்தனை பேர்த்து ஏமாத்தி தின்னுபிட்டு வரது நீ. சரி அரசு, அதனால நான் என்னங்க பண்ணோம்? என் மகன் உயிர் விட்ட நேரம் ஆ, ஆ, ஆ. எனக்கு நல்லா இருக்குதா? ஆ. என் மகனுடைய ஆத்மாவுக்கு நல்லா இருக்குதா? சரி. என் மக்களுக்கு நல்லா இருக்குதா? குடிமக்களுக்கு நல்லா இருக்குதா? நாட்டினுடைய மக்கள் எல்லாம் நல்லா இருக்குதா? உங்களுக்கு நல்லா இருக்குதா? அப்படி என்று பார்க்க வேண்டும். அவர் செத்த நேரம் எப்படின்னு பாக்கணுமா? ஆமாங்க. சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. ஓய்வு எடுங்க, நாங்க பாக்குறோம். டேய் புல்லாண்டா, சொல்றேன். சாதவத்து முன்ன 12 அதாவது 8 ஏட்டு கட்டி பாக்கணும். 8 ஏட்டு கட்டணுமா? 8 ஊடு இல்லப்பா, 8 ஊடு. நல்லா பாப்பியா? நல்லா பாப்பா. எத்தனை பாத்துட்டு தெரியுமா தெரிவிக்கிறாரு? ஞாயிறு திங்களை பாக்குறான், திங்கள் செவ்வாய பாக்குறான், செவ்வாய் புதனை பாக்குறான், புதன் வெசாலத்தை பாக்குறான், இல்லி தடிய பாக்குறான், ஞாயிறு அது கிடையாது. சுக்கர சந்திர குரு. அவங்களா சந்து கடையில எல்லாம் இருப்பாங்க நேரம். ஏய் ஓய் இங்க பாருது கடைசில ஆமா சாமி. என்னது? 30,000 சம்பளம் வாங்கி விட்டு அதையா கேட்டாங்க இப்ப. அது கிடையாது. மகாராஜா மகன், அதாவது 7வது கட்டத்துல தான் ஒரு ராசி. 7வது கட்டத்துல. ஆமா சுக்கரதேசர. இப்ப சனி நடக்குது. சனி நடக்குது. ஆமா சரி. மகாராஜா பையனுக்கு உயிர் விட்ட நேரத்தை பார்த்தா எப்படின்னா ஆகாத நேரப்பா. ஆகாத நேரமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆமா மகாராஜா வாங்க. அரசே என்னப்பா? நம்ம அதாவது இளவரசன் உயிர் விட்ட நேரம் ஆகாத நேரத்தை பத்திக்கிறானுங்க. உயிர் பிரிந்த நேரம் ஆகாத நேரமா? ஆமா அரசே. அவன் ஆகாத நேரத்தில் உயிர் பிரிந்ததினால் யாருக்கு அபகேடு நேரும்? ஐயா ஆகாத நேரத்துல வந்து உயிர் பிரிந்தனால அதாவது உங்களுக்கும் உன்னுடைய அதாவது நேரம் செய்யலைங்க. சரி நாட்டினுடைய குடி சொல்லுங்க.
ஆகாத நேரம்னு சொல்றீங்க. ஆமா, இது சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குதா? இருக்குது. எதுக்குமே இல்லாதல ஒண்ணு கிடையாது. அரசே, இந்த ஆகாத நேரத்துல நாட்டினுடைய குடிமக்களுக்கு சரியில்லை, குடிமக்களுக்கு பிணிபீடைகள் வந்து சேருமா? ஆமா, உங்களுக்கு நேரம் தெரியல. சரி, ஆனா இருந்தாலும் இந்த இளவரசர் கல்யாணம் இருக்கு அல்லவா, கல்யாணம் பண்ணி அவரை எடுத்து தகனம் செஞ்சா எல்லாரும் நல்லதே நடக்குங்க. சாமி, அப்படியா? எப்படி சாமி இப்படி சொல்றீங்க? என்னது, எவனாவது செத்த போனதுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? பைத்தியக்காரனாட்டு பேசிட்டு. டேய் புள்ளாண்டா, நான் இருக்கிறது தான் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன ஏட்ல இது அதை தான் எடுத்து சொல்லுவேன், இல்லைன்னா நீயே பாத்துக்க. ஏய், எங்க சம்பளம் போடுற காலம் பாரு சாமி, கோச்சிக்காத. ஒரு கோட்டை கூட வாங்கி தரேன். யாரு இந்த ஐயர் கோட்டை குடிக்க மாட்டாரு. ஏங்க, அதனால இப்படி செஞ்சீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது. அதாவது உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் எதுவுமே வராது. ஆமாங்க. அதாவது இளவரசம் பட்ட தரித்து இறந்து விட்டார். ஆமாங்க. இவருக்கு திருமாங்கல்யம் செய்யாமல் தகனம் செய்தா இப்படி எல்லாம் நடக்குங்க. நாட்டு மக்கள் எல்லாம் நோய் நொடிக்கு ஆளாகுவார். ஆமாங்க, யாருக்குமே சரியில்லைங்க. அப்படியா? ஆமா. ஏப்பா அரசி, என் மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்துதான் தகனம் செய்ய வேண்டும். ஆமா அரசி. ஏங்க யோசனை பண்ண, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பா, செத்த பிரேதத்துக்கு யாராவது பொண்ணு கொடுப்பார்களா? ஏங்க உங்ககிட்ட காசு பணம் குவியலா மாடியில கொண்டு கிடைக்கிறது, மூட்டையை கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க. ஏங்க உலகத்துல பணத்துக்கு மயங்காது யாரா இருக்கிறாங்களா? என்கிட்ட சொல்லுங்க, 50-100 சாதம் வச்சுக்கிறேங்க. ஆமா, இப்படியா? அதான் பொண்ணு பார்க்க, அதான் சாதம் பார்க்க வரீங்கன்னா மாப்பிள்ளை போட்டா பொண்ணு போட்டெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. என்கிட்ட 150 சாதம் இருக்குதுங்க. அப்படி கட்டி வச்சுட்டீங்கன்னா சரி, அப்படியே அல்லல்லையே குத்தி கோணையா மூத்திர விட்டுட்டு ஓடி போயிருவேன். மகாராஜா, அந்த பணத்தை மூட்டையை என்கிட்ட கொடுத்தா போதும், இந்த வேலையை விட்டுருவேன். சரி, பொண்ணை தேடி வருகிறேன். சரிங்க. அதனால என் மகனுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நான் சொல்றது காலகாலமா உங்க முப்பாட்ட காலத்துல நான் தான், என் பரம்பரை தான் வந்து சாதம் பார்ப்பாங்க. அதான் நாங்க சொன்னா அப்படி உண்டுன்னா உண்டுன்னு சொல்ல, அரசி. சரி, நான் போயிட்டு வரீங்களா? எனக்கு ஏதாவது பணம் கொடுங்க. உனக்கு ஆண்டவன் கொடுப்பான். ஆண்டவன் போய் ஆனா பொக்கிசனுடைய தளபதி. ஆமா, கணக்கு புள்ள அப்படியே வாய் திறந்துட்டு வா. வாய் திறந்து என் மகனை இப்போ அடக்கம் செய்ய முடியாது. சாமி, இங்க பணத்தை இங்க வச்சுட்டு நாம என்ன பண்றது? நாடு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அரண்மனை கொண்டு போய் அவர் பிரேதத்தை ஈயரும்பு தீண்டாமல் படிக்கு ஒரு கை, அதாவது கண்ணாடி ஜாடிக்குள்ள அது நறுமணம் தரக்கூடிய பொருள்களை மெருகு ஊட்டி பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். அதெல்லாம் பேசிட்டேன், வாடவெல்லாம் பேசிட்டேன், எல்லாம் வர சொல்லிவிட்டேன். என்னப்பா பண்ணது? எந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுகிறாய்? இல்ல சாமி, போனா அப்புறம் எதுக்காகும்? சரி, மகனை எடுத்து அரண்மனையில் பதனப்படுத்தி விட்டு நான் பொண்ணு தேட போக வேண்டும். ஆகட்டும்.
நாடு நாடாக பணத்தை தோழி மேலையும் யானை மேலையும் போட்டு செத்த பணத்துக்கு மெத்த பணம் தந்தால் யாராவது ஒண்ணு தருவார்களா? யாராவது தருவாங்களா அப்படின்னு நாடு எங்கும் திரிந்து வருகிறோம். ஆமா. அப்படியானால் இதோ புதுமையா ஒரு நகரம் இருக்கிறது. இந்த நகரத்துக்குள்ளே போவோம். வாங்க. யாராவது ஒரு நேர்பட்டால் நம்முடைய விதியினுடைய விலாகத்தை சொல்வோம். வாங்க. யாரு என்ன ஊருக்காரர் நீங்க? நாங்களோ நிந்தநந்தலாபுரி பட்டணத்தைச் சேர்ந்த அரசர். சரி. என் மகனுக்கு பொண்ணு வேண்டும். ஆடா, பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க? சரி, பொண்ணுலாம் இருக்குது, ஏகப்பட்ட பொண்ணு இருக்குது. சரி, மாப்பிள்ளை என்ன பண்றாரு, என்ன படிச்சிருக்கிறாரு, வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்குதா? என்ன அப்படி கேக்குற? ஒரு நாள் பாரு, என்னது மூட்டை மூட்டையா கொண்டு வந்திருக்கிறோம். யோ, பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும்யா. என்ன இருவா பணம் காசியா? பணம் காசு எல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மாப்பிள்ளை அழகா இருப்பாரா, நல்லா இருக்கிறாரா, என்ன வேலைக்கு போறாரு, என்ன படிப்பு படிச்சிருக்கிறாரு? என் மகன் இளவரசன் தான். ஓ, இளவரசன். சரி, ஒரு நாட்டுக்கே அரசன் இளவரசன். சரி. ஆனா என்ன ஆனா சொல்லுங்க. சொல்லிதான் கேட்கலாமா, சொல்லாமையே கேட்கலாமா? சொல்ல வேணாங்க, சொன்னா கேளுங்க. சொன்னா எவனும் பொண்ணு தர மாட்டான். என்ன வந்து ரெண்டு பேரும் மூணு அவங்க பையனுக்கு பொண்ணு வேணுமா? பொண்ணு கேக்குறீங்களா? பெரிய மகாராஜா பையன் என்ன பண்ற? சாப்பிட்டு இன்ஜினியர் இருக்கிற அப்படியா? எந்த கம்பெனியில இருக்கிற அப்படி? எத்தனை காடு இருக்குது? எத்தனை மெத்த பங்களாவா இல்ல பில்டிங்கா போட்டு வீடா? என்னவங்க சாப்பிட்டு இன்ஜினியரா? சாப்பிட்டு இன்ஜினியர் இல்லையா, சாப்ட்வேர் இன்ஜினியரான்னு கேக்குறோம். சாப்பிட்டு இன்ஜினியர் எங்கடா போய் தேடுறது? மகாராஜா, பொண்ணு வேலைக்கு சொல்றீங்க, ஆனா நீங்க உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க. நாங்கெல்லாம் பெரிய இடம். பெரிய இடமா? ஆமா. என்ன பணம் காசுல பெரிய இடம். அதாவது ஏன் கேக்குறோம்னா, இங்க பாருங்க, டாக்டர்னா டாக்டர் பொண்ணு வேணும். ஆமா. இப்படி வக்கீல்னா வக்கீல் பொண்ணு இப்படி ஜோடியாவே சேர்த்து விடுவோம். சிவில் இன்ஜினியர், கட்டட இன்ஜினியர், அதாவது ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் தகுந்த மாதிரி பொண்ணு இருக்குது. நிறைய பொண்ணு. இது வந்து துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சரா? ஆமா. சிஎம்க்கு அடுத்ததா? சிஎம்க்கு அடுத்தது. சரி சரி. நாடாளும் இளவரசன் என் மகன். சரி. ஆனா சொல்லாங்க. இல்லையப்பா, எத்தனை நாளைக்கு மூடி வைப்பது? சொல்லிதான் ஆகண்டும். சொல்லு மகாராஜா. பணம் காசு நிறைய வச்சிருக்கோம்ல, சொல்றதுனால என்ன சொல்லுங்க. என் மகன் விதிவசத்தால் இருந்து விட்டால் பொண்ணு தேடாதா? கேரளா ஆந்திராங்க வந்து நான் எங்கடா பொண்ணு கேட்டேன்? நீங்க தான்டா இப்படி பண்றீங்க. பொண்ணு கேட்டது அவன்டா, என்னையாடா? நாங்களே எப்பேற்பட்ட பசங்களை பெத்து வச்சுக்கிட்டு டாக்டர் இன்ஜினியர்னு எல்லாம் படிக்க வச்சு பொண்ணு தேடினா ஊரு புள்ள பொண்ணு தர மாட்டேங்க. செத்த பொண்ணுக்கு அடி வாங்கி போகிறா. போயிடலாம். என்று ஓடி வந்து விட்டோம். சரி, இந்த நாட்டுல யாராவது பொண்ணு கொடுப்பாங்களான்னு பாக்கலாம். மகாராஜா, இப்படி பொண்ணு பாக்குறேன்னு இன்னொரு பணத்தை பாக்குற மாதிரி பண்ணிவிடாது.
உன்னை நான் கை விட்டா எனக்கு என்ன வேலை? கூட நான் தான் நான் அடிச்சு என்ன கை கழுவி விட்டாரு? என்னப்பா எல்லாம் கூட்டமா இன்னும் ஊருக்குள்ள புதுசா இருக்குது. வாங்க சாமி. வணக்கம் 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 வணக்கங்க. வணக்கங்க. என்ன விஷயம் ஊருக்குள்ள புதுசா தெரியுது? என்கிட்ட மாப்பிள்ளை இருக்குது. சரி, பொண்ணு இருந்தா வேணும்னு வந்திருக்கிறோம். ஒண்ணுலாம் இருக்குதுங்க, ஒண்ணுலாம் இருக்குது. மெத்த பணம், எண்ணில் அடங்காத சொத்துகள் இருக்கிறது, நவரத்தினம் எல்லாம் இருக்கிறது. சரி, மூட்டை மூட்டையா இருக்குது. ஓ, மெத்த பணம் இருக்குது. சரி, ஆனா செத்த போன பிரேதத்துக்கு பொன் வேணும். சரி. ஓ, செத்த பணத்துக்கு பொண்ணு வேணும், மெத்த பணம் தரீங்க. அப்பனா அப்பா ஏங்க செத்த பணத்துக்கு மெத்த நிறைய பணம் தர பொண்ணு வேணும்னு கேக்குறீங்க. அப்படி நான் கூட்டிட்டு போய் காட்டினா எனக்கு கமிஷன் வேணும்ல. பரவாயில்ல, இந்த பையன் உனக்கு கொடுக்கறடா. கமிஷன் தானே வேணும். ஆமா, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு பொண்ணு வேணும். பொண்ணு தானே வேணும். எங்க சார்பா உனக்கு 1 கோடி. நிறைய இருக்குங்க. 1 கோடியை வாங்குவேன். உங்களுக்கு பொண்ணு தானே வேணும். பின்னாடியே வாங்க, என் கமிஷன் மட்டும் கொடுங்க. பொண்ணு நான் ஜாயின் பண்ணி விடுறேன். நான் கொடுக்குறோம், நீ காட்டுற. போலாம். கலிங்க தேசத்தை ஆண்டவருக்குரிய